லண்டன் பிளைட் எப்போ வரும்? ஏன் சார் லண்டன் பிளைட்டை பத்தி இப்படி கேக்குறீங்க? என் ஃப்ரெண்டு வராயா? ஓ, வர நேரம் தான். லண்டன் பிளைட் எப்போ வரும்? வந்துருச்சா? Maria Raja, after a long time. குடிச்சிருக்கேன். எத்தனை நாள் இந்த பழக்கம்? அது நீ வர பாரு, அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் உண்மை சொல்லு. என்ன இதெல்லாம்? அது வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. ஓ வா வா. வணக்கம் சார். அடு, இந்த கார் நான் வேலை செய்யற சன்ஷைன் ஹோட்டல் முதலாளியோட கார் இல்ல? எங்க அப்பா ராஜவேல் தானே முதலாளி? அப்பா தான் ராஜவேலுவா? அப்படின்னா நீ நம்ம ஃப்ரெண்டு இல்ல, முதலாளி. ஏய், அப்படி எல்லாம் பேசினா பல்ல உடைச்சிருவேன். நான் என்னைக்குமே உன் ஃப்ரெண்ட் தான். பேசாம என் வண்டியில இரு. அந்த வண்டியில நம்மளால ஏற முடியாதுப்பா. அதுவும் நிக்குது நம்ம ரோல்ஸ் ராய்ஸ். நீ கார்ல ஏறி போ, நான் பின்னாலே ஜாலியா வரேன். எனக்கு ஆட்டோல வரணும்னு ஆசையா இருக்கு. நான் உன் கூட வந்து மேரி டீச்சரை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். அப்படியா? ஓகே, கமான். பணக்கார பையன் ஏழை வண்டியில ஏறாட்டோ விடு. ஹசன், ஹோட்டலை எப்படி மாற்றி அமைக்கணும் நீ நினைக்கிறியோ உன் டேஸ்ட் படியே செய். முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் ஸ்டைலே இருக்கட்டும். ஆமா வசந்த், செலவு பத்தி கவலைப்படாத. இவங்க பைக் ஜெட் அது இதுன்னு சொல்லுவாங்க. டோன்ட் கேர், உன் இஷ்டப்படி செய். Thank you, Mr. Prem. Carry on, my son, carry on. Thank you, Dad. Sir? I'm Geeta. Oh, I'm sorry. I'm really sorry. உட்காருங்க. Thanks. Well, I'm Vasant. வணக்கம். வணக்கம். என்கிட்ட இது ப்ரோக்ராம் விஷயமா பேசணும்னு சொன்னீங்களா? உங்ககிட்ட என்னென்னமோ பேசணும்னு நினைச்சேன். ஆனா உங்களை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போச்சு. பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்றேன். கீதா, உங்க அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் இருக்காங்களா? மன்னிச்சுக்கங்க சார், ப்ரோக்ராம் விஷயமா பேசுறதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ், ப்ரோக்ராம்ஸ்ல சில சேஞ்சஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ப்ளீஸ் சார். நான் இந்த ஹோட்டல் முதலாளி. நான் டீ ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? எனக்கே இவ்வளவு லேட்டா கொண்டு வரல. சாரி சார், கிச்சன்ல கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. உன்னை கேட்டா கிச்சன்ல சொல்லுவேன், கிச்சன்ல கேட்டா ஸ்டோர்ல சக்கரை தரலன்னு சொல்லுவான். இத முதலாளிங்க கேட்ட மட்டும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உடனே கொடியை தூக்கிடுவீங்களா? பாஸ் ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. கோவமா? உன்னை டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறேன், தெரியுமா? சார், இனிமே கரெக்டா நடந்துக்குவாரு. பாவம், இந்த தடவை விட்டுடுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே, நீங்க சொல்றதுனால விட்டுடுறேன். இல்லாட்டி போனா கிழிச்சிருவேன். சூட் அடியா, டீ ஆயிட போது, சீக்கிரம் குடி. குடிக்கிறேன்ப்பா, குடிக்கிறேன். இல்லைன்னா உதப்பேன். வம்பு எதுக்கு? நானும் ராஜாவும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சவங்க. அவன் எனக்கு ரொம்ப பெட். எப்பவும் இப்படிதான் பேசுவான். நீங்களும் குடிக்க, இல்லாட்டி எல்லாத்தையும் அவனே கொட்டிக்குவா. டீ சாப்பிட்டோன்னு கூப்பிடு வர்றேன். ப்ளீஸ். தேங்க்ஸ். சார், எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன் சார். ஓகே. What a beautiful girl. ராஜா, இதுவரைக்கும் நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மனசுதான்ப்பா காரணம். உனக்கு எந்த குறையும் வராது. இல்ல, இப்ப வந்துடுமோன்னு தான் பயமா இருக்கு. இடியட், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறையும் வர விட மாட்டேன். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு ராஜா. அதனாலதான் என் மனசுல உள்ளது பேசுறதுக்காக உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தேன். சொல்லுப்பா, என்னால முடியாத காரியமா இருந்தாலும்
என் தலையாடமான வச்சாவது முடிச்சு வைக்கிறேன். ராஜா, முதல் தடவை ஒரு பொண்ணை பார்த்து அவ மேல ஆசைப்பட்டேன். அவ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இத சொல்றதுக்கு அவளை தயக்கப்பட்டேன். எங்க இருக்க அந்த பொண்ணு? யாரு சொல்லு, நானே போய் அவளை தூக்கிட்டு வந்தேன். அப்படியெல்லாம் செஞ்சிடாது. அவ ஒரு பூவை போல மென்மையானவ, புதுமையானவ, எஸ், ரொம்ப அழகானவ. அந்த பொண்ணு உனக்கும் தெரியும். அவ நம்ம ஹோட்டல்ல தான் வேலை செய்யறா. நானே சொல்றேன். ரிசப்ஷன்ல வேலை செய்யறாள ராதா, அவ தானே? நோ. உன்னுடைய ஸ்டெனோ பிரியா? நோ ராஜா, உன்னால சொல்ல முடியாது. நானே சொல்லிடுறேன். என் மனசு கவர்ந்தவ வேற யாரும் இல்ல, கீதா. கீதா எனக்கு கிடைக்கிறதுக்கு நீதான் உதவி செய்யணும். அவளை பார்த்ததுல இருந்தே நான் பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டேன். அவளை காதலியா இல்ல ராஜா, மனைவியாவே மனசுல நினைச்சிட்டேன். ஆனா இது அவகிட்ட எப்படி சொல்லுதுன்னு தான் தயக்கமா இருக்கு. ஒருவேளை என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்னால தாங்க முடியாது. நான் உயிரை விட்டுடுவேன். ராஜா, நான் உயிரோட இருக்கும்போது ஏன்டா சாகணும்? என்னாலும் சரி, எப்படியாவது அந்த பொண்ணை அவரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்துக்கு நாள் பாரு ராஜா. என்ன ராஜா, ஏன் இருட்டுல உட்காந்துருக்கீங்க? இருட்டு தான் மனசுக்குள்ளே இருக்க கீதா. வெளியில இருக்கிற இருட்டை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன ராஜா, ஏன் அப்படி பேசுறீங்க? என் மனசுல இருந்த அமைதி என்னை விட்டு போயிடுச்சு. அமைதி இழக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னாச்சு ராஜா? யார் காரணம்? விதி கீதா, விதி. அது மனுஷங்க மாதிரியே என் முன்னால வந்து ஹலோ சொல்லிட்டு போறதை என் கண்ணால பாக்குறேன். சின்ன வயசுல நான் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது எங்க அப்பா அம்மா பொம்மையை தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனா போன விதி அப்படியே போய் தொலைக்க கூடாது. மறுபடி வந்து என் கையில 3 பொம்மையை கொடுத்துட்டு வேடிக்கை காமிக்குது. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச மேரி, டீச்சர், வசந்த், கீதாங்கிற 3 அன்பு நெஞ்சங்களுடைய உறவு எனக்கு கிடைச்சது. இதுக்கும் நீங்க அமைதி இழந்ததுக்கும் என்ன சம்பந்தம் ராஜா? இருக்கு கீதா, இருக்கு. இப்ப அந்த விதி என்கிட்ட வந்து நான் கொடுத்த 3 பொம்மையில உன்னை திருப்பி கொடுறான்னு என்ன பயமுறுத்துது. அந்த விதிய தைரியம் இருந்தா என் முன்னாடி வர சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்லி அனுப்புறேன். இல்ல கீதா, உன்னால முடியாது, நீ தோத்து போயிடுவேன். நோ, நிச்சயம் நான் தோக்க மாட்டேன். ஐயோ, அது கேட்கிற பொம்மையே நீதானே ராஜா. சின்ன வயசுல நான் போட்டுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு கிழிஞ்ச சட்டையை தவிர வேற நாதியே இல்லாத எனக்கு என்னுடைய சட்டையை கழட்டி போட்டு என் மானத்தை மூடினவ வசந்த். அவன் ஏன் நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. வசந்த் உன் மேல உயிரே வச்சிருக்கான். ராஜா. ஆமா கீதா, மனம் திறந்து என்கிட்ட சொன்னான். தயவு செய்து நீ அவனை ஏத்துக்கணும். நாம 2 பேரும் ஒருத்தர் விரும்புறது அவனுக்கு தெரியாது. அதான் தப்பா போச்சு ராஜா. காதலிக்கிறவங்க எல்லாரும் செய்யற தப்ப நாமும் செஞ்சுட்டோம். சமுதாயத்துக்கு மரியாதை கொடுத்து ஒருத்தரும் இல்லாத இடத்துலயும் ஊருக்கு வெளியிலையும் சந்திச்சு பேசுறது தப்பா தான் போச்சு ராஜா. இப்ப என் மனசு பரபரக்குது. உங்க கையோட கை கொடுத்துக்கிட்டு வீதி வீதியா சுத்தி வரணும் போல இருக்கு. அப்ப கூட என் மனசு ஆறாது. இந்த ஊர்லயே உயரமான கட்டடத்து மேல நம்ம 2 பேரும் ஏறி நின்னுக்கிட்டு அது கோவிலா இருந்தா கூட பரவாயில்ல, நான் ராஜாவை காதலிக்கிறேன், நான் ராஜாவை காதலிக்கிறேன்னு கத்தனம் போல இருக்கு. கத்தனம் போல இருக்கு. கீதா, கீதா, லுக்கியா, உன் உணர்ச்சிகளின் ஒவ்வொரு துடிப்பு எனக்கு நல்லா புரியுது. உன் மனசுல ஆசையை வளர்த்த நானே அதை அழிக்க வந்து நிக்கிறேன் பார். அந்த கொடுமைக்காக என்ன மன்னிச்சிரு. இதோ பார், தயவு செய்து எனக்காக வசந்தை ஏத்துக்க பிளீஸ். இப்படி சொல்றதை விட நீங்க விஷத்தை கொடுத்திருக்கலாம்.
அது சந்தோஷமா வாங்கி குடிச்சிட்டு உங்க காலடியில சிரித்த முகத்தோட விழுந்து செத்துருப்பேன். கீதா, அப்படிலாம் சொல்லாதே. நான் வசந்துக்கு வாக்கு கொடுத்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே நீ சேர வேண்டிய இடம் வசந்த் தான். ராஜா, வேண்டாம் ராஜா, இன்னொரு தடவை அப்படி பேசாதீங்க. இன்னொரு தடவை அப்படி பேசாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ், என்ன விரும்புறது உண்மையா இருந்தா நான் சொல்றபடிதான் செய்யணும். இல்லாட்டி என் கூட பழகினது பேசுனது எல்லாமே போய். நீங்களே எப்படி பேசுறீங்க? No. No.